ராமர் கால் பதித்த எல்லா இடங்கள்லையும் பாஜக தோத்து போச்சு. அதை நம்ம ஏற்கனவே இந்த பட்டியல சொல்லி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டாம். அனுமார் பிறந்த கொப்பல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பாஜக தோல். அந்த அளவுக்கு ராமர் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு பிஜேபியும் மோடியையும். இவ்வளவுதான். நாங்க எங்ககிட்ட எந்த பொட்டன்ஷியலும் இல்ல. கரெக்டா பண்ண சொல்றீங்களா, மக்களை மோத விட சொல்றீங்களா, அதுக்கு நாங்க தயார். மற்றபடி எங்களுக்கு தீர்வுன்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே தயாரா இல்லை. நாங்க அதுக்கான ஆளே கிடையாது அப்படின்ட்டு மோடி சொல்லாம சொன்னதுதான் நேற்று அவர் ஆற்றிய உரையும் கூட. நான் 80 தொகுதியில் ஜெயிச்சா கூட நான் நம்ப மாட்டேன் இந்த இவிஎம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய அருகதை. ஆனா அதை வச்சு ஒரு தேர்தல் நடத்திட்டு இதுல நாங்க ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் எங்களுடைய ஆட்சி தான் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர். எவ்வளவு பெரிய அவலம், கேவலம் இது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே. ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் அகிலேஷ் யாதவில் இருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே.சி. வேணுகோபால் வரை பேசிய பேச்சுக்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் அகிலேஷ் யாதவ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 43 தொகுதிகளை எங்களது கூட்டி. இவ்வளவுதான். நாங்க எங்ககிட்ட எந்த பொட்டன்ஷியலும் இல்லை. கரெக்டா பண்ண சொல்றீங்களா, மக்களை மோத விட சொல்றீங்களா, அதுக்கு நாங்க தயார். மற்றபடி எங்களுக்கு தீர்வுன்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே தயாரா இல்லை. நாங்க அதுக்கான ஆளே கிடையாது அப்படின்ட்டு மோடி சொல்லாம சொன்னதுதான் நேற்று அவர் ஆற்றிய உரையும் கூட. என்னவென்றால், அந்த வெற்றி உள்ளபடியே மக்களினுடைய தீர்ப்பு தானா என்பதை உறுதி செய்ய முடியாது. எனவேதான் நம்ப முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதற்கு மோடி எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு மோடி பேசினார். 2.5 மணி நேரம் பேசினாரு. அகிலேஷ் யாதவ் மாதிரி அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஏன்னா அப்படிதான் ஜெயிக்கிறோன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அந்த நாட்டினுடைய அரசை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நடவடிக்கை, பெரும் நடவடிக்கை, எலக்டோரல் ப்ராசஸ். இந்தியாவை போல இந்த அளவிற்கு கேவலமான விதத்தில் விமர்சிக்கப்பட்டதும் இல்லை, எதிர்குரல் எழும்பியதும் இல்லை. எந்த ஒரு நாட்டிலும் கிடையாது. ஆனா இந்த நாட்டில் மட்டும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர வேண்டும் என்று ஆளுங்கட்சி விரும்புகிறது. அது ஆச்சரியம். என்ன அநியாயம் இது! இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட இந்த நாட்டில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க அவங்க உள்ளபடியே ஒரு சொல்லுவாங்களே, சாதாரண மக்கள் மானஸ்தர்களா இருந்தா விட்டுட்டு ஓடி போயிடணும். 37 இடங்களில் ஜெயித்த ஒரு கட்சி சொல்லுது ஒரு மாநிலத்தில் மட்டுமே, நான் 80 தொகுதியில் ஜெயிச்சா கூட நான் நம்ப மாட்டேன் இந்த இவிஎம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய அருகதை. ஆனா அதை வச்சு ஒரு தேர்தல் நடத்திட்டு இதுல நாங்க ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் எங்களுடைய ஆட்சி தான் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர். எவ்வளவு பெரிய அவலம், கேவலம் இது! சிந்தித்து பாருங்கள். அவர் நன்றாக பேசினார். அகிலேஷ் யாதவ் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் உங்கள் கட்சியினுடைய தோல்வியும் எங்கள் கட்சி பெற்ற வெற்றியும் நமது வாக்காளர்கள் எந்த அளவிற்கு புத்திசாலிகள் என்பதற்கு அத்தாட்சி ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். மிக சரியான வார்த்தை அது அவர் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அவர் அந்த கட்சியில் அந்த இடத்துல இருந்து ஜெயிச்ச சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் அவர் அங்கதான் உட்கார்ந்துருந்தார். அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, ஏன் குடியரசுத் தலைவருடைய உரையில அயோத்தியை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை, ஏன் இடம்பெறல? பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க, அப்படியே வந்தீங்க, எல்லாத்தையுமே பண்ணீங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்க, பல கோடி மக்கள் பார்த்தாங்கன்னு சொன்னீங்க, ஏன் அதை பத்தி ஒரு மென்ஷனே இல்லைன்னு கேட்டாரு. சாதனை சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏன் அந்த சாதனையை பத்தி குடியரசுத் தலைவர் உரையில எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் கேட்டார். நல்ல கேள்விதான். அந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணாங்க. ராமருக்கு கோயில் கட்டினாரு, ஆனாலும் மீண்டும் மோடி தான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா மீண்டும் மோடி தான் வந்திருக்கிறாரு. ஆனா ராமரை பத்தி பேச்சே இல்லை. காரணம் என்ன? ராமர் கால் பதித்த எல்லா இடங்கள்லையும் பாஜக தோத்து போச்சு. அதை நம்ம ஏற்கனவே இந்த பட்டியல சொல்லி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டாம். அனுமார் பிறந்த கொப்பல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பாஜக தோல்வி. அந்த அளவுக்கு ராமர் நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு பிஜேபியும் மோடியையும். அப்புறம் அவங்க எப்படி அது குடியரசுத் தலைவர் உரையில குறிப்பிட போறாங்க? எனவே த விஸ்டம் ஆஃப் அவர் பீப்புள் அப்படின்னு அவர் சொல்றாரு.
ஒரு விடயத்திலையும் இந்த அரசு ஃபெயிலியர் தான் ஆயிப்போச்சு. அது நீட்டு தேர்வா இருக்கட்டும், மோசடி, வேலை வாய்ப்பே கொடுக்கல, அக்னிபாத் திட்டம் அப்படின்றது யார் அதை சஜஸ்ட் பண்ணாங்கன்றதே தெரியல அப்படின்ற பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து மிக அழகாக அவர் கூறியிருக்கின்றார் அகிலேஷ் யாதவ். நல்ல உரை அது. அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்துயிசம் தான், காந்தி கடைபிடித்ததும் இந்துயிசம் தான், கோட்ஸே காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்ஸே கடைபிடிச்சது இந்துயிசம் தான், அதைத்தான் நீங்க கடைபிடிக்கிறீங்க, நாங்க கடைபிடிப்பது காந்தி சொல்லக்கூடிய இந்துயிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகா அது கண்ணிருக்கார். மகாத்மா காந்தி அண்ட் நாதராம் கோட்ஸே போத் பிலீவ்ட் இன் பகவத்கீதா, பட் காந்தி லேர்ன்ட் த டாலரன்ஸ், நான் வயலன்ஸ் அண்ட் த மெசேஜ் ஆஃப் பகவத்கீதா அண்ட் லார்டு கிருஷ்ணா என்று மிக அழகாக அதை எடுத்து கூறியிருக்கிறார். இதாங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விடயமாகும். சும்மா வர்றது, அடி உட்கார்றது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, எடுத்து மோடி பேசினார் அந்த மாதிரி, அது இல்லை. மணிப்பூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் கூட பேசினார். மணிப்பூர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்று பேசினார். கடுமையாகவே பேசினார், ஆழமாகவே பேசினார், அழுத்த திருத்தமாக பேசினார். ஏன் உங்களால் அங்கே அமைதியை கொண்டு வர முடியவில்லை என்ற கேள்வி எழுப்பினார். ஆனால் ஒரு வார்த்தை கூட மோடி அதை பற்றி பேசவில்லை. இது எதை குறிக்கிறது? அவ்வளவுதான், இவ்வளவுதான். நாங்க எங்ககிட்ட எந்த பொட்டன்ஷியலும் இல்லை. கரெக்டாக பண்ண சொல்றீங்களா, மக்களை மோத விட சொல்றீங்களா, அதுக்கு நாங்கள் தயார். மற்றபடி எங்களுக்கு தீர்வுன்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே தயாராக இல்லை, நாங்கள் அதுக்கான ஆளே கிடையாது அப்படின்ட்டு மோடி சொல்லாமல் சொன்னதுதான் நேற்று அவர் ஆற்றிய உரையும் கூட. ஆனால் அவர் உரை நிறுத்துவதற்கு முன்னால் பேசிய அகிலேஷ் யாதவோ இல்லை மற்றவர்களோ மிக சரியாக சாமானியனின் குரலில் எடுத்து வைத்து அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார்கள். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். அதை விட முக்கியமாக இதை பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.